சரி வரங்க, போலாம் வாங்க. நான் கரீனா கிட்ட தனியா பேசணும் இப்பவே. சரிங்க. கரீனா, ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா? பாவம் செஞ்சுட்டு முகத்தை திருப்பிக்கிட்டா பாவம் புண்ணியமா மாறிடாது. பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல ஒருத்தரோட உயிரையே நீ பறிக்க துணிஞ்சிட்ட. சௌமியா மேல உனக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு அதிகமா இருக்குன்னா அவளுக்குள்ள இருக்க நல்ல குணம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டா, ஆனா நீ உன்னால அவளை மன்னிக்க முடியல. பார்க்கறினா, ஒருவேளை நீ உன்னோட பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு விரும்பினா அப்ப சௌமியா கூட முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க பழகிக்க. உனக்கும் நிம்மதி கிடைக்கும், உன் மனசுல இருக்க பாரமும் இறங்கும். கரீனா, உன்கிட்ட இன்னும் நான் பேசியே முடிக்கல. ஒருவேளை நீ சௌமியாவுக்கு எதிரா மறுபடியும் ஏதாவது சதி செஞ்சின்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் என்னால உன்னை மறுபடியும் மன்னிக்கவே முடியாது கரீனா. ஒருவேளை கரீனா திருந்திடுவாளா என்ன? அக்கா, நாம திருந்தணுமா என்ன? அவ திருந்தறதுக்கு நடக்காத காரியம். வர வர இந்த பண்டிதர்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். லேட்டா வரதுக்கு. பிரீத்தி, வெறும் மந்திரத்தை படிக்கிறதுனால மட்டும் எல்லாரும் பண்டிதர் ஆயிட மாட்டாங்க. யாரு அன்பை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பண்டிதர். இதுக்கு மேலேயே இதை பத்தி இன்னும் தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மத்தவங்க மேல கொஞ்சமாவது அன்பு இருக்கணும். இன்னும் இந்த வீட்ல இதுதான் பாக்கி. ஒரு திருநங்கை குழந்தை கூட ஏன் குழந்தைக்கு பேர் சூட்டு விழா நடத்தணும். அப்படி நடந்துச்சுன்னா இவ கூட நிச்சயமா நான் உட்கார மாட்டேன். பண்டிதர் கிட்ட சொல்லி இவ குழந்தைக்கு முதல்ல பேரை வைக்க சொல்லுங்க. நான் என் குழந்தைக்கு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. நெல்லு, இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா நான் சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு திருநங்க தான் குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம், வந்து ஆடி பாடி சந்தோஷமா கை தட்டிட்டு போவாங்க. ஆனா இவ இந்த திருநங்க வீட்டையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நீ கேள்விப்பட்டிருக்கியா? கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யார் மேலேயும் கல் எறிய மாட்டாங்க. ஏன்னா அப்புறமா அது அவங்களே பாதிக்கும். இப்ப நீயும் அப்படிதான் இருக்க. நீ எத்தனை கல் எரிஞ்சாலும் சரி, என் மகனோட பெயர் சுட்டு விழாவும் கண்டிப்பா நடக்கும். டேய் பைத்தியக்காரா, முடிவு பண்ணிட்டியா? உனக்கு மண்டையில கொஞ்சம் கூட மசாலாவே இல்லையா? வர வர உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இங்க பாரு, ராவி சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். திருநங்கைங்களோட வேலை
சந்தோஷமான நேரத்துல வர வேண்டியது, சந்தோஷமா ஆட வேண்டியது, குடுக்கிற காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதை தவிர திருநங்கைங்களுக்கு இந்த சமுதாயத்துல வேற வேலையே இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. யார் யாருக்கு என்னென்ன ஸ்தானம் கொடுக்கணும்னு உனக்கு தெரியவே இல்ல. திருநங்கைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானமே இது இல்ல. இது இந்த அர்ஜுன் தாஸோட குடும்பம்டா. இது ஒண்ணு திருநங்கைங்க குடும்பம் இல்ல. நீ என்ன சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கியா? இந்த ஊர்ல எங்களுக்கு கொஞ்ச நெஞ்ச இருக்கிற மான மரியாதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிக்கணும். உன்னை ஏதாவது வசிய மருந்து தூவி மாய மந்திரம் பண்ணி உன்னை மயக்கி வச்சிருக்கலா? நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர வர நீ எங்க பேச்ச ஒண்ணுமே கேட்கறது இல்ல. சௌமியா, நீ ரொம்ப புத்திசாலில. அருணுக்கு எப்பவுமே நீ பெரிய பெரிய பிரசங்கத்தெல்லாம் கொடுப்ப. அவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தர மாட்டியா? பிரீத்தி, நீங்க எங்களை விட ரொம்ப பெரியவங்க, எங்களை விட பயங்கர புத்திசாலி. ஒருவேளை இது உங்களுக்கே புரியலனா அப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி புரியும்னு நினைக்கிறீங்க? பிரீத்தி இல்ல, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல. நான் உனக்கு அப்பண்டா. பிடிவாதத்தை என்கிட்ட காட்டாத. நல்லா கேட்டுக்க. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். நல்லா புரிஞ்சுக்க. இனி நான் சொல்றதுதான் நடக்கும். கவனமா கேட்டுக்க. பேர் சூட்டுற விழா நடந்தா அது வீராவோட குழந்தைக்கு தான் நடக்கும். நீ கொண்டு வந்த இந்த பாவப்பட்ட குழந்தைக்கு இல்ல. பாவம் இல்ல, பாவம்னு சொல்லாதீங்க அர்ஜுன் தாஸ். இது என்னோட குழந்தை. மறுபடியும் அவனை பாவம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்னை விட கெட்டவன் யாரும் இருக்க மாட்டான். மாமா, நாங்க எங்க குழந்தையோட பேர் சூட்ட விழா அத்தையோட குழந்தை கூட நாங்க பண்ண மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி நம்மளால எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. வேண்டாங்க. உங்க எல்லார்கிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஆனா இந்த அப்பாவி குழந்தைய பாவம்னு சொல்லாதீங்க. வணக்கங்க. மன்னிக்கணும், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பாவம் இல்ல, நீ என்னோட குழந்தை. நான் உன்னை பெத்தெடுக்காம இருக்கலாம், ஆனா நான் உன்னை என்னோட உயிருக்கு மேல பாத்துக்குவேன்.
நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் சகிச்சுப்பேன்.